செங்கல்பட்டை பொறுத்தவரையில் 5 மணி நிலவரப்படி 82.41% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 18,99,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். கடலூரில் 81.80% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 16,64,606 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 82.33% இருக்கிறது வாக்குப்பதிவு நிலவரம். 22 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கோவையில் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும் மாவட்டம் திருச்சி. திருச்சியில் 5 மணி நிலவரப்படி 82.73% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 17,76,255 பேர் தற்போது வரையில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். அடுத்ததாக தருமபுரி வாக்குப்பதிவு நிலவரத்தை பார்க்கிறோம். 87.28% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மொத்தம் உள்ள 12,52,000 வாக்காளர்களில் 10,92,762 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். அடுத்ததாக நெல்லை மாவட்டத்தை பார்க்கிறோம். 74.65% பேர் தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது 9,44,548 பேர் வாக்களித்திருக்கின்றனர். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தின் நிலவரம். 5 மணி நிலவரப்படி 86.35% பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். 14,59,161 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மீதம் உள்ளவர்கள், அதாவது இன்னும் வாக்களிக்காதவர்கள் என்று 2,30,661 பேர் உள்ளனர். அடுத்ததாக நாம் பார்க்கும் மாவட்டம் திருவள்ளூர். 5 மணி நிலவரப்படி 84.66% பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். மொத்தம் உள்ள 32 லட்சம் வாக்காளர்களில் இதுவரையில் 27,17,766 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மீதம் 4,92,447 பேர் வாக்களிக்க உள்ளனர். நட்சத்திர தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரத்தை பார்க்கிறோம். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 83.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிமுக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி போட்டியிடும் தொகுதி எடப்பாடி தொகுதியில் 89.09% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 86.72% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 71.88% உள்ளது வாக்குப்பதிவு நிலவரம். மாலை 5 மணி நிலவரப்படி திருச்சி கிழக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் 79.32% பேர் வாக்களித்திருக்கின்றனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 81.89% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். தாவேகா நிர்வாகி யாதவர்ஜுனா போட்டியிடும் வில்லிவாக்கம் தொகுதியில் 83.56% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மேலும் திருவிக நகரில் 76.09%, எழும்பூரில் 82.71%, ராயபுரத்தில் 76.73% வாக்குப்பதிவு நிலவரமாக உள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி அடுத்ததாக மாவட்டத்தின் நிலவரத்தை பார்க்கிறோம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 மணி நிலவரப்படி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 87.59% உள்ளது. அதாவது 15,40,846 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மீதம் 2,18,311 பேர் இருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 மணி நிலவரப்படி 88.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதாவது 7,54,427 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவாக தமிழகத்தில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கிறது.
அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தை பார்க்கிறோம். 5 மணி நிலவரப்படி 84.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 27,17,766 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் வாக்களிக்க வேண்டியுள்ளது. ஆர்கே நகர் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். 87.12% வாக்குப்பதிவு நிலவரம் உள்ளது. சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் 75.92% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னை வேளச்சேரியில் 82.16% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. நட்சத்திர தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். கொளத்தூரில் 83.58%, எடப்பாடியில் 89.09%, பெரம்பூரில் 86.72%, காரைக்குடியில் 71.88%, திருச்சி கிழக்கை பொறுத்தமட்டில் 79.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மற்ற நட்சத்திர தொகுதிகளான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 81.89%, வில்லிவாக்கத்தில் 83.56%, திருவிக நகரில் 76.09%, எழும்பூரில் 82.71%, ராயபுரத்தில் 76.73% உள்ளது. ஆர்கே நகரை பொறுத்தமட்டில் 87.12%, சைதாப்பேட்டையில் 75.92%, வேளச்சேரியில் 82.16% உள்ளது. நாம் பார்த்து வரும் இந்த வாக்குப்பதிவு நிலவரம் அனைத்தும் மாலை 5 மணி நிலவரப்படி. அனைவரும் வாக்களித்து முடித்த பின்பு 7 மணி வாக்கில் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 மணி நிலவரப்படி 82.41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடலூரில் 81.80% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 16,64,606 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 82.33% உள்ளது வாக்குப்பதிவு நிலவரம். இதுவரை வாக்களித்தவர்கள் என்று பார்த்தோமேயானால் 22,59,524 உள்ளது. மீதமுள்ளோர் 4,84,000 உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 87.28% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 10,92,762 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 1,59,257 பேர் இன்னும் வாக்களிக்க உள்ளனர்.